நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய ஜோதிடம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 12 ராசிகளுக்கும் இந்த 2026 எப்படி அப்படிங்கிறத முதல் ராசி மேசத்திலிருந்து என்னுடைய பதிவு தொடக்கம். ஸோ இது 2026ஆம் ஆண்டு மேச ராசி எப்படி இருக்கும்? அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் அடங்கிய ராசி தான் மேசம். ஸோ இந்த மேச ராசி 2026 குரு 3ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல கேது, 11ல் ராகு, 12ல் சனி. இந்த கிரக அமைப்போடு தான் இந்த ஆண்டு இவர்களுக்கு தொடக்கம். அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் எதுனாலும் சரி பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை 2025 நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த முயற்சி வெற்றி பெற்றுதாங்கிறது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்திருப்பீங்க. இப்போ ஏதாவது செஞ்சு பார்க்கலாம், ஒரு சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு தீவிர முயற்சி நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி, வாகனம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனைகள் வந்திருக்கும். ஏன்னா அடுத்தது குரு 6ஆவது மாதம், அதாவது ஜூன் மாதம் கடகத்துக்குள்ளே போகிறார் 4ஆம் இடத்துல. அப்போ பதவி உயர்வு, வண்டி வாகன யோகம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ், அடுத்த பதவி உயர்வுக்கு நான் போகணும், நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். ஸோ 4ஆம் இடம் சொல்லக்கூடிய பதவி, உத்தியோக பதவிக்குரிய இடத்துக்கு குரு பகவான் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவியில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ 12ஆம் இடத்தையும் அந்த குரு பார்க்கறதுனால இந்த ஒரு உத்தியோக உயர்வு வெளியிடத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த உத்தியோக உயர்வு வெளி இடத்துல தான் நமக்கு அது கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மேச ராசி 5ஆம் இடத்துல கூடிய கேது மன இறுக்கத்துக்கு சொல்லுது. அப்போ கேது சந்திரன் இணையும் பொழுது அந்த மன இறுக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ மன இறுக்கமாக வச்சுக்காதீங்க, இயல்பாக இருங்க. சித்தருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போக முடியுமோ கோயில் பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க. ஒரு சித்தருடைய சமாதிக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கோ குலதெய்வத்துக்கோ அடிக்கடி போக வர இருங்க. ஸோ அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு நன்மையை கண்டிப்பாக செய்யும். அடுத்தது குரு பயிற்சியாகி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைத்தாலும் வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழல்கள் ஏற்படும். 11ல் ராகு, இந்த ராகு 11லேருந்து மிகப்பெரிய ஒரு லாபத்தை தருவாரா, ஒரு என்ன ஒரு நோக்கத்தில் நாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருப்போம். அது குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த லாபம் நமக்கு கிடைக்குன்னு கட்டாயம் நம்ம நம்பலாம். ஸோ இந்த விரைய சனியில் 4ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல உயர்வையும் தருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. வண்டி வாகன யோகம், தொழிலில் மேன்மை, உத்தியோகத்தில் வேறு இடம் போகிறது, உத்தியோகத்தில் பதவி உயர்வு, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே போகக்கூடிய வாய்ப்பு, பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நடக்கும். மேச ராசி 2026 கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க, தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை செலுத்துங்கள். சித்தருடைய ஜீவசமாதியில் போய் அமர்ந்து தியானம் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நமச்சிவாய வாழ்க.